பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் இப்போ எனக்கு சந்தோஷமாடா எல்லாரும் காரு துப்பிட்டு போகிறாங்க, நல்லா பழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அப்பா நீங்களும்மாப்பா என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்பா. இப்போ கஷ்டப்பட்டு என்னடா பிரயோஜனம், அது எங்கள் அண்ணனை கொல்ல பார்த்தி அப்போ தெரிஞ்சிருக்கணும், இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும் பத்தியா. யாத்தா எப்படியெல்லாம் பேசிட்டு போகுதுன்னு, சாகிற வரைக்கும் அந்த முகத்துலேயும் முழிக்கக்கூடாது, பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எந்த நம்பிக்கையிலடா இனிமே நீ ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா கூட எதையாவது கலந்து கொடுத்துருப்பியான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுப்பாங்க. அப்போ உன்னை பெற்றதுக்கு உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் பிள்ளையே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சக்திவேல் நின்று கதிரவே பார்த்துட்ருக்காரு. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி முட்டிக்கு தட்டி உன்னை காலை ஃபுல்லாக ஜெயிலில் வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் உன் போதாத நேரம் அந்த தப்பை செஞ்சது என் பிள்ளையா போயிட்டா, நீ இப்போ வெளியில் வந்துட்ட. ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி ஒரு பிள்ளையை பெற்று தொலைச்சிட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம குமர்வேல் வெளியில் வராங்க. கதிர் பார்த்து மறிச்சிட்டே இருக்காரு, குமாரவேலும் பார்த்து மறிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக ஒரு சாரி சொல்லிடலாமா, பேசாமல் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் தப்புன்னே தோணுது, நம்மளால் இவனும் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டான், பேசாமல் மன்னிப்பு கேட்டுடலாமன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.